Hello my dear students, நான் Justice from Chem Solutions NEET Academy Trichy. நம்ம Chem Solutions NEET Academyல NEET mock test வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டுடே செஷனில் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் NEET mock test 2024. அதில் வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது பார்ட் 1 பார்ட் 2ங்கிற பேரில் வரும். பார்ட் 1ல ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் டிஸ்கஸ் பண்ணுறேன். பார்ட் 2ல ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணுறோம். கிளியரா? ஓகே. இப்போ இதில் கொஸ்டின் நம்பர் 101ல பாருங்க. 101லேருந்து தான் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் IUPAC நேம்? எது வந்து கரெக்ட் IUPAC நேம் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்க இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். C டபுள் பாண்ட் இருக்குது. C டபுள் பாண்டோட கீட்டோன், OHனா ஆல்கோஹால். இப்போ கீட்டோன் ஆல்கோஹாலில் எதுக்கு சார் ப்ரையாரிட்டி அதிகம்? IUPAC படி நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி கிளியராக படிச்சிருக்கணும். கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து அல்கீன் வரைக்கும் அந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க NCERTல. அது கிளியராக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இப்போ இதில் எதுக்கு சார் ப்ரையாரிட்டி ஜாஸ்தினா கீட்டோன் தான் ஜாஸ்தி. அப்போ கீட்டோன் தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ இங்கே 1 2 3 4 5 இப்படி பார்க்கும்போது இதோட IUPAC நேம் என்ன சார் அப்படின்னா 5-ஹைட்ராக்சி பென்டேன் 2-ஒன். ஏன்னா கீட்டோனு 2-ஒன்னு சொல்லணும். புரியுதா? ஆனால் இங்கே OHக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துற மாதிரி IUPAC நேம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, கீட்டோனை சப்ஸ்டியண்டாக வச்சிருக்காங்க. 4-ஆக்சோ இப்படி கொடுத்துருக்காங்க IUPAC நேம். நோ, OH கொடுக்கக்கூடாது. OH ஃபர்ஸ்ட் கார்பனில் இருந்தாலுமே கீட்டோனை தான் பார்க்கணும். இங்கேருந்து போனால் கீட்டோன் செகண்ட், இங்கேருந்து போனால் கீட்டோன் 4. அப்போ நீ கீட்டோன் தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். OH கண்டுக்க கூடாது. அப்போ இது தப்பான ஒரு IUPAC நேம். நான் கொடுத்துருக்கிறது தான் கரெக்டு. இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செயினில், இது ஒரு ஸ்பெஷல் ரூல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். ஒரே செயினில் 3 கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துச்சுன்னா, அதாவது மோர் தென் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இன் அ செயின், ஒரே செயினில் வந்துச்சுன்னா, அதாவது ஏ சைக்ளிக்ல அங்கே ஆல்ஃபா கார்பன் ஆஃப் ஆசிட் தான் கொடுக்கணும், ஆசிடோட கார்பன் கொடுக்கக்கூடாது. ஜென்ரலாக நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் IUPAC கொடுக்கும்போது இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கே ஒரு புரோமின் இப்படியெல்லாம் இங்கே ஒரு Cl இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆசிட் தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஆசிட் கார்பனுக்கு தான் 1 கொடுப்போம். இங்கே 1 2 3 4 5 கொடுப்போம். இதுக்கு நேம் எப்படி கொடுப்போம்னா 3 புரோமோ 4 குளோரோ பென்டனோயிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஆசிடுக்கு 1 கொடுப்போம். ஆனால் ஒரே கார்பனில் ஒரே செயினில் இந்த மாதிரி 3 கார்பாக்சிலிக் ஆசிட், 3ன்னு இல்லை, மோர் தென் 2, 2க்கு மேலே போயிடுச்சுன்னா ஸ்பெஷல் ரூல் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஆசிட் கார்பனுக்கு 1 கொடுக்கக்கூடாது. அதோட ஆல்ஃபா கார்பன், வாட் இஸ் ஆல்ஃபா கார்பன்? கார்பாக்சிலிக் ஆசிட் நெய்பரிங் கார்பன், அங்கே தான் 1 கொடுக்கணும். அப்போ 1 2 3. அப்போ இங்கே நம்பரிங் கொடுத்துட்டு இதை இப்படி தான் நேம் பண்ணணும். எப்படி? ப்ரோப்பேன் 1 2 3 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லணும். ஸோ அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இது NCERT புக்லேயே இருக்கும். சார் எப்பெல்லாம் ஆசிட் கொடுக்காம ஆல்ஃபா கார்பன் நம்பர் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே செயினில் மோர் தென் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் வந்தால் ஆல்ஃபா கார்பன் தான் கொடுக்கணும். சார் இதுவும் ஆல்ஃபா கார்பன் தான், பட் இங்கே 1 கொடுத்தீங்கன்னா லாங்கஸ்ட் செயின் வராது. பாருங்க, 1க்கு அப்புறம் இங்கே 2 போவீங்க, அல்லது இங்கிட்டு 2 போவீங்க. பட் இங்கேயோ அல்லது அங்கேயோ கொடுத்தா தான் 3 வரும். அப்போ இது கண்டிப்பாக ப்ரோப்பேன் 1 2 3 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். இதை ஓயிக் ஆசிட்னு சொல்றீங்க, ஏன்னா நம்பர் கொடுத்ததுனால. இது நம்பர் கொடுக்காததுனால கார்பாக்சிலிக் ஆசிட் தான் சொல்லணும். இது IUPAC நேம் தான். கிளியரா? அதே மாதிரி வேற இடத்துல எப்பெல்லாம் சார் இந்த மாதிரி ஆல்ஃபா கார்பனுக்கு 1 கொடுப்பீங்க? ரிங்ல ஆசிட் இருந்துச்சுன்னா இங்க 1 கொடுக்க கூடாது. டைரக்டா ரிங்ல டைரக்டா இருக்கணும் ஆசிட். அடுத்து நெக்ஸ்ட் கார்பன்ல இருந்துச்சுன்னா வழக்கம் போல இப்படி தான் இங்கே தான் 1 கொடுக்கணும். ரிங்ல டைரக்டா ஆசிட் இருந்தா இங்கே 1 கொடுக்கணும். இங்கே 2 3 4 6 கொடுத்துட்டு சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லணும். இது வந்து ஸ்பெஷல் ரூல். இந்த ஸ்பெஷல் ரூல் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? IUPAC நேம்ல கார்பாக்சிலிக் ஆசிட்னு எப்பெல்லாம் சொல்லுவோம், ஓயிக் ஆசிட் சொல்லாம அப்படின்னா ஒரே செயின்ல மோர் தென் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும்போது, அடுத்து ரிங்ல டைரக்டா ஆசிட் இருக்கும்போது. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட், கேட்டது கரெக்ட் தான். அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ மற்றெல்லாம் தப்பு தான். சார் இதெல்லாம் எப்படி சார் தப்புன்னு சொல்றீங்கன்னா இது லோயஸ்ட் நம்பர் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பே கிடையாது. இதில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் டேரெக்டாக அங்கே போய் கொடுத்துடலாம். ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைன்னா எந்த சப்ஸ்டியூன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் லோயஸ்ட் நம்பர் வருதுன்னு பார்க்கணும். குளோரின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் லோயஸ்ட் நம்பர் வரும். பாருங்க, 1 2 3 4 5 6 சப்ஸ்டியூட்டட் நம்பர் பாருங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 4ல இருக்கு. இதே மற்ற NO2லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 3 4 வரும். இந்த NO2லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 2 5 வரும். ஸோ இதான் லீஸ்ட் நம்பர். அதோட அப்போ இதோட IUPAC நேம் என்னன்னா 1 குளோரோ 2 4 டைநைட்ரோ சைக்ளோஹெக்சேன். ஆனால் கொடுத்தது 4 குளோரோ கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சயனைடு தான். நான் தான் ப்ரையாரிட்டி சொன்னேன். ஃபர்ஸ்ட் எது? கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் சல்ஃபோனிக் ஆசிட், எஸ்டர், ஆசிட் குளோரைட், அமைடு, சயனைடு, ஆல்டிகைட், கீட்டோன், ஆல்கோஹால், அமைன், அல்கீன், அல்கைன். இதுதான் ப்ரையாரிட்டி. இங்கே சயனைடு மோர் ப்ரையாரிட்டி தான் கீட்டோன். இப்போ நான் சொன்ன ப்ரையாரிட்டி படி பார்த்தீங்கன்னா எதுக்கு மோர் ப்ரையாரிட்டி? சயனைடுக்கு தான் மோர் ப்ரையாரிட்டி. அப்போ இங்கே தான் 1 கொடுக்கணும். ஏன்னா சயனைடு வேறு டெர்மினலில் வேறு இருக்குது. பாருங்கள், ஓரத்து கார்பனில் இருக்குது, அங்கே தான் 1 கொடுக்கணும். இங்கே 2 லாங்கஸ்ட் செயின்லாம் பார்க்கவே கூடாது. வென் ஃபங்க்ஷனல் குரூப் இந்த டெர்மினல் கார்பன் அங்கே தான் 1 கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 எல்லாமே NCERT கான்செப்ட் தான்ப்பா.
கிளியராக இருக்கா? இது NCERT புக்லேயே இருக்குது. இந்த இது பாருங்கள், கார்பாக்சிலிக் ஆசிட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் ஆசிட்டில் ஒரு டேபிள் காலம் கொடுத்தே இந்த IUPAC நேம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான IUPAC நேம். அப்போ இதன்படி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வருது? ஹெப்டேன் வருது. அப்போ 2-எத்தில் 6-ஆக்சோ ஹெப்டேன் நைட்ரில், இதான் இதோட IUPAC நேம். சயனைடு தான் ப்ரையாரிட்டி, பட் இங்கே கீட்டோன் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. கீட்டோனை இது சயனைடை சப்ஸ்டியூட்டாக வச்சிருக்காங்க. நோ, சயனைடு தான் இதில் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பே, சயனைடு தான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பே. அப்போ இதோட IUPAC நேம் படி பார்க்கும்போது கரெக்ட் IUPAC நேம் செகண்ட் ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு மூவ் another question. Question number 2 பாருங்க, 102. இப்போ 102 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, in Lassaine's test a blue color is obtained if blue color is obtained. In Lassaine's test blue color is obtained if the organic compound containing nitrogen, the blue color is due to the formation of. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் கிடைக்குது. அந்த ப்ளூ கலர் எதனால கிடைக்குது அப்படின்னா இதை வந்து படிக்கணும். இது லசைன்ஸ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட். பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்ட் 2ன்னு ஒரு இது இருக்கும், அதாவது பியூரிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கும். அதில் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதில் டெஸ்ட் ஃபார் நைட்ரஜனில் லசைன்ஸ் டெஸ்ட். ஆக்சுவலாக இந்த லசைன்ஸ் டெஸ்ட் எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நைட்ரஜன் கண்டுபிடிக்கலாம், சல்ஃபர் கண்டுபிடிக்கலாம், பாஸ்பரஸ் கண்டுபிடிக்கலாம், ஹாலஜன்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த லசைன்ஸில் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்குவாங்க. அது வந்து ஜென்ரலாக ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் கோவலன் காம்பவுண்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சோடியம் மெட்டல் போட்டு அயானிக் ஃபார்முக்கு மாற்றுவாங்க. நல்லா ஹீட் பண்ணணும். இதை லேப்லேயே பண்ணலாம். அருமையான ஒரு ப்ரொசீஜர். இது பேர் லசைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ கோவலன் காம்பவுண்டை ஏன் சார் அயானிக் ஃபார்முக்கு மாற்றணும்? ஏன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் கோவலன். அதனால அதை சோடியம் மெட்டல் போட்டு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணால் அது NaCN மாறும். அதில் நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது NaCN மாறும். இது NaCN மாறினதுக்கப்புறம் இதுதான் ப்ரொசீஜர். லசைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனோட நைட்ரஜன் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் இதுதான். ஃபெரஸ் சல்ஃபேட் எக்ஸஸ் ஆட் பண்ணணும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். Na4FeCN6 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ். இதோட நேம் என்னன்னா சோடியம் ஹெக்ஸாசைனிடோஃபெரேட் 2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அது அயன் 2+ இருக்கும். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா H2SO4 ஆட் பண்ணுவாங்க. அப்போ H2SO4 இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன் சார் H2SO4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? H2SO4ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதில் இருக்குது அப்படின்னா +6ல் இருக்குது. அப்போ +6ல் இருக்கிற அப்படிங்கிற பார்த்தப்ப சல்ஃபரோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே +6 தான். அதுக்கு மேலே அது ஆக்சிடைஸ் ஆகாது. அப்போ ரெடியூஸ் தான் ஆகும். அப்போ ரெடியூஸ் ஆகிறதுனால அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்காது, ஏன்னா அது ஆக்சிடைஸ் ஆகாது. அப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அயனை ஒரு சில அயன் மட்டும் 2+ல் இருக்கும், அப்படியே ஒரு சில அயன் 3+ஆக மாறிடும். ஏன்னா இது எக்ஸஸாக ஃபெரஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணுவீங்க. அப்போ ஒரு சில அயன் காம்ப்ளெக்ஸில் உள்ள அயன் அப்படியே 2+ல் தான் இருக்கும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அயன் மட்டும் அப்படியே 3+ஆக மாறும். அப்போ எப்படி சார் மாறும் அப்படின்னா Fe3 FeCN6 4- எப்படி சார் 4- பண்ணிங்க பாருங்க. Na4Na இருக்கா, அயனைஸ் பண்ணால் என்ன வரும்? 4Na+. அப்போ இங்கே என்ன சார்ஜ் வரும்? 4-. இந்த காம்ப்ளெக்ஸை தான் இங்கே அப்படியே எழுதியிருக்கேன். ஒரு சில அயன் மட்டும் 3ஆக மாறி இருக்கு. ஸோ இதை தான் நம்ம ப்ரூஷியன் ப்ளூன்னு சொல்கிறோம். ஸோ பட் இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதக்கூடாது. ஏன் இப்படி எழுதக்கூடாதுன்னா, இப்போ அலுமினியம் சல்ஃபேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், AlSO4 எழுதுவீங்க. அது எப்படி எழுதுவீங்க? ஆக்சுவலாக Al2SO4 thrice. இதோட வேலன்ஸ் என்ன? 3. இதோட வேலன்ஸ் என்ன? 2. அப்போ என்ன பண்ணுவீங்க? கிராஸ் பண்ணுவீங்க. அப்போ இதோட ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? Al2SO4 thrice எழுதுவீங்க. அது மாதிரி இதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அங்கே 4 இருக்குது. ரெண்டு காம்பன்சேட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 3ஐ தூக்கி கீழே போடணும், 4ஐ தூக்கி இங்கே போடணும். அப்போ இதோட கரெக்ட் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக மேட்ச் ஆகும். பாருங்கள், இந்த 4 வந்து இங்கே வந்துருச்சு, 3 வந்து அங்கே போயிடுச்சு. அப்போ Fe4 FeCN6 thrice. இதுதான் ப்ரூஷியன் ப்ளூ. இதோட கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். திஸ் ப்ளூ கலர் கன்ஃபார்ம் திஸ் காம்ப்ளெக்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன், ஸோ விச் கன்ஃபார்ம்ஸ் நைட்ரஜன். கிளியராக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வரவே வராது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வரும். ஆக்சுவலாக இதுதான் அயன் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா பாருங்கள், Iron3 ஹெக்ஸாசைனிடோஃபெரேட் 2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ். இது கிடையாது, இது தப்பாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா Iron4ல் இருக்குது, Iron4ல் இருக்குது, ஒரு Iron3ல் இருக்குது. இது தப்பு. ஸோ இதுதான் கரெக்ட். கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். லாஸ்ட்டு நீட் எக்ஸாமில் என்ன கேட்டாங்கன்னா, இதே தயோசைனைட் ஃபார்ம் பண்ணால் பிளட் ரெட் கலர் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த கான்செப்ட் கேட்டாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் த ப்ராடக்ட் அப்டைன்ட் இஸ் ராங். ஸோ எந்த ரியாக்ஷனில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் த ப்ராடக்ட் அப்டைன்ட் இஸ் ராங். ஒரு நிமிஷம் இருங்க. எந்த ரியாக்ஷனில் ப்ராடக்ட் அப்டைன்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசிடிஃபைட் KMnO4 போடுறோம். இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, ஒரு அல்கீன் எடுத்து அசிடிஃபைடு KMnO4, இன்னொன்று அல்கலைன் KMnO4, அல்கலைன் KMnO4 அப்படி ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒரு அல்கீனில் அசிடிஃபைட் KMnO4 போட்டால் இது NCERT புக்கில் ஹைட்ரோ கார்பனில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்து ஹைட்ரோ கார்பன்லேருந்து கேட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இது அப்படியே பிரேக் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். KMnO4 இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். +7 ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அது ரிடியூஸ் ஆகும், அதனால அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய இது அப்படியே பிரேக் பண்ணும், ஓசோனோலைசிஸ் மாதிரி பிரேக் பண்ணும். அசிடிஃபைட் மீடியத்தில், அசிடிக் மீடியத்தில் அப்படியே பிரேக் ஆகும். ஓசோனோலைசிஸ் மாதிரி இங்கே விடுவோம் இங்கே வருவோம் ஆட் ஆகும். ஓசோனோலைசிஸ் மாதிரி பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால அசிடிக் மீடியத்தில் உனக்கு என்ன நடக்கும்னா ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடாக மாறும். இது அப்படியே பிரேக் ஆனால் என்ன வரும் சொல்லுங்க? CH3 CHO, CH3 CHO, அஸ்டாலைடு வரும். அஸ்டாலைடு ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன வரும்? அசிடிக் ஆசிட். ஓசோனோலைசிஸ் பண்ணீங்கன்னா ஓசோன் ஜிங்க் வாட்டர் போட்டிங்கன்னா அஸ்டாலைடு தான் வரும். பட் அசிடிஃபைட் KMnO4 போட்டிங்கன்னா ஆசிட் வரைக்கும் போகும். ஸோ 2 மோல் கிடைக்கும். ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆசிட் வருது. இதே அல்கலைன் KMnO4னா பேயர்ஸ் ரியேஜன், அங்கே டையால் ஃபார்ம் பண்ணும். சி த டிஃப்ரென்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது. ஆனால் கேட்டிருக்கிறது எது தப்பான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளியராக இருக்கா? செகண்ட் ஒன் பாருங்கள், HBr போட்டிருக்காங்க. இந்த அல்கீன் எடுத்து HBr. அப்போ ஒரு அல்கீன் எடுத்து HBr போட்டால் உங்களுக்கு, ஸோ அந்த அல்கீன் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், HBr என்ன ஆசிட் தானே, ஸோ H+ கொடுக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த பை எலக்ட்ரான் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும், டெர்மினலில் ஷிஃப்ட் ஆகி H+ பிக்கப் பண்ணும். இதுக்கு பேர் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். மைக்ரேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் அண்ட் பிக்கப் தி அட்டாக்கிங் ரியேஜன். பாசிட்டிவ், இது நெகட்டிவ், போய் பாசிட்டிவை பிக்கப் பண்ணுறதுனால இதுக்கு பேர் பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். கிளியரா? இப்போ என்ன ஆகும்னா, இந்த பை எலக்ட்ரான் டெர்மினலில் தான் போகும். அப்போ தான் செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். இங்கே வந்துடும், H வந்துடும் இங்கே, புரியுதா? H+ பிக்கப் ஆகிடுச்சு, செகண்டரி கார்போகேட்டையான் வந்துடும். இப்போ எந்த ஒரு ரியாக்ஷன்லையுமே கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும்போது செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணால் அது பாசிபிள் இருந்தால் டெர்ஷரி மாறும். இப்போ பிரைமரி இருந்தால் அது செகண்டரியாக மாறும். ஏன்னா ஸ்டெபிலிட்டிக்காக நமக்கு தெரியும், டெர்ஷரி மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி, மோர் இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ் எஃபெக்ட் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும். ஏன்னா இது டெர்ஷரி சென்டர் பார்த்தா தெரியுது, இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் H- இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வரும். இப்போ உங்களுக்கு இது டெர்ஷரி கார்போகேட்டையான். இப்போ Br- இங்கே வந்துடும். ஸோ வி கெட் திஸ் ஒன். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். கரெக்டாக இது இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்டோ அல்லது இந்த ப்ராடக்டோ கொடுத்துருந்தா அது தப்பான ஆன்சர். கண்டிப்பாக இது பிரைமரியோட ப்ராடக்ட், இது செகண்டரியில் அப்படியே ஃபார்ம் பண்ணுறது இங்கே. ஆனால் ஷிஃப்ட் நடந்து தான் கிடைக்கும். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் இயரே ஷிஃப்ட்டை வச்சு நீட் 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கார்போகேட்டையான் ஷிஃப்ட்டை வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் கேட்டது எது ராங் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், ஒரு தேர்ட் ஒன் பாருங்கள். ஒரு அல்கைன் எடுத்து, ஜென்ரலாக இங்கே அல்கைன் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸைன். இதில் லித்தியம் லிக்விட் அமோனியா ஆர் சோடியம், இங்கே கொடுத்துருக்க சோடியம் லிக்விட் அமோனியா. இது அப்படியே NCERT புக்கில் தான் இருக்குது. இன்னொரு ரியேஜன் இருக்குது, H2 பலேடியம் கார்பன். இந்த H2 பலேடியம் கார்பன் ஆர் H2 பலேடியம் பேரியம் சல்ஃபேட் சொல்லுவாங்க, லிண்ட்லார்ஸ் கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த ரியேஜன்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றும், இதுவும் ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றும். சிங்கிள் பாண்டாக மாற்றிடாது. மைல்டு தான், ரெண்டுமே மைல்டு ரிடியூசிங் ஏஜென்ட் தான், ரிடக்ஷன் தான், மைல்டாக தான் நடக்கும். ஆனால் இந்த ரியேஜன் போட்டால் டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கும், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இந்த ரியேஜன் போட்டால் சிஸ் ஃபார்மில் இருக்கும். இதோட ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ரியேஜன் போட்டால் இது சிஸ் ஃபார்மில் இருக்கும். பாருங்கள், இது சிஸ் ஃபார்ம். இந்த 2 ஹைட்ரஜன் பாருங்கள் வெளியில் இருக்குது, இந்த 2 எத்தில் உள்ளே இருக்குது, சிஸ் ஃபார்மில் கிடைக்கும். இந்த ரியேஜன் போட்டால் டிரான்ஸ்ஃபார்மில் கிடைக்கும், இப்படி கிடைக்கும். பாருங்கள், இது டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஏன்னா இது எத்தில் கீழே இருக்கிறதுனால
ஹைட்ரஜன் மேலே, இங்கே எத்தில் மேலே இருக்கிறதுனால ஹைட்ரஜன் கீழே. அப்போ இது கரெக்டு தான். இந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சம்டைம் இந்த இடத்துல சோடியத்துக்கு பதிலாக லித்தியம் கொடுக்கலாம். லித்தியம் கொடுத்தாலுமே இதான் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பர்ச் ரிடக்ஷன். இதுக்கு நேமிங் ரியாக்ஷன், இதுக்கு பேர் பர்ச் ரிடக்ஷன். பர்ச். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? அப்போ மூணுமே கரெக்டாக இருக்குது. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அப்போ இதுதான் தப்பு. சார் இது எப்படி சார் தப்புன்னு சொல்கிறீங்க? குளோரினை எடுத்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ரெண்டுமே என்சிஆர்டியில் இருக்கும். ஹைட்ரோ கார்பனில் பென்சீனில் இருக்கும். ஹைட்ரோ கார்பனில் பென்சீனில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் இருக்கும். பென்சீனை எடுத்து Cl2 AlCl3 ஆர் FeCl3, இன்னொன்று Cl2 லைட்டு. இதுவும் எக்ஸஸ் தான். இந்த ரெண்டு ரியாக்ஷனும் என்சிஆர்டியில் இருக்கும், எக்ஸஸ் தான். அப்போது எக்ஸஸ்னால் நிறைய ஆட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, பென்சீனில் இந்த ரியாக்ஷன் போடும்போது AlCl3 லூயிஸ் ஆசிட். அப்போ அது என்ன பண்ணுன்னா Cl- வாங்கிட்டு போயிடும். அப்போ Cl- வாங்கிட்டு போச்சுன்னா Cl+ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Cl2 லைட்டு போடும்போது, யூவி லைட்டு, ஆக்சுவலாக இது யூவி லைட்டு, உங்களுக்கு யூவி லைட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரேடிக்கல் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இப்படி இந்த இப்படி பிரேக் ஆகும், டபுள் பாண்டே பிரேக் ஆகும். இது 500 கெல்வினில் நடக்கும் இந்த ரியாக்ஷன், அப்படியே புக்கில் இருக்குது. அப்போ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணால் ஒவ்வொரு டாட்டாக அப்படி வரும். இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். ஏன்னா ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணும். இது வந்து எப்படின்னா எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் பண்ணும். AlCl3 Cl- வாங்கிட்டு போய் Cl, அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படியே நடந்துடும். இங்கே எக்ஸஸாக எடுக்கிறதுனால எல்லா இடத்துலையும் குளோரின் வரும், இந்த ப்ராடக்ட் வரும். இங்கே டபுள் பாண்ட்லாம் போகாது, இப்படி வரும். இதுக்கு பேர் ஹெக்ஸா குளோரோபென்சீன், இதுக்கு பேர். ஆனால் இந்த ரியாக்ஷன் போட்டால் ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் குளோரின் வரும். இதுக்கு பேர் தான் BHC, பென்சீன் ஹெக்ஸா குளோரைட். இங்கே உள்ள டபுள் பாண்ட் இருக்காது. இதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன், இதுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும் பார்த்தா. பட் இதில் இந்த இதுதான் வேரியேஷன். இந்த யூவி லைட்டும் AlCl3 தான் வேரியேஷன். பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் பண்ணுறதுனால எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இங்கே ரேடிக்கல் மெக்கானிசம் நடக்கும். லைட் இருக்கிறதுனால, லைட்டு ஹீட்லாம் இருக்கிறதுனால டபுள் பாண்டு பிரேக் ஆகி இந்த மாதிரி ஹோமோலைட்டிக் பிரேக்கிங் மாதிரி நடந்து உங்களுக்கு இந்த Cl வரும். இது பேர் BHC, பென்சீன் ஹெக்ஸா குளோரைட். பட் கொடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் எப்போ வரும்? இந்த இடத்துல Cl2 AlCl3 போட்டால், அதான் எக்ஸஸ் ஆஃப் Cl2 AlCl3 போட்டால் இது வரும். பட் லைட்டு போட்டதுனால உனக்கு BHC தான் வரும். பட் ப்ராடக்ட் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இந்த 103 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுதான் தப்பாக இருக்குது, கேட்டது ராங் கேட்டிருக்காங்க. 4th ஆப்ஷன் தான் ராங், அப்போ அதான் கரெக்ட். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். குட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் கரெக்ட் அபவுட் SN1 ரியாக்ஷன்? அதான் ரியாக்டிவிட்டி கேட்குறாங்க. இதில் ரியாக்டிவிட்டி ஆர்டரில் SN1 ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டியில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது விச் ஆர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் கரெக்ட் அபவுட் SN1 ரியாக்ஷன். கரெக்ட் அபவுட் SN1. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எப்போ SN1 ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட் SN1 ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா அது நியூக்ளியோஃபைலை வச்சு அட்டாக் பண்ண மாட்டீங்க. ஒரு அல்கைல் ஹாலைடை நியூக்ளியோஃபைலை வச்சு அட்டாக் பண்ணி ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா அது SN2. நியூக்ளியோஃபைல் இல்லாமல் அதுவாக அயனைஸ் ஆகி சப்ஸ்டியூஷன் பண்ணால் அது SN1. நியூக்ளியோஃபைல் இல்லாமல் அதுவாக அயனைஸ் ஆகணும் அப்படின்னா கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கணும், என்ன நடக்கும்? அதுவாக போகணும் Cl. அப்போ கார்பன் ஃபார்ம் பண்ணுற அந்த ப்ளஸ், ஏன்னா Cl மைனஸாக போயிடும். அப்போ கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருந்தால் SN1 ஃபாஸ்ட்டாக போகும். நியூக்ளியோஃபைலை வச்சு அட்டாக் பண்ணும்போது அந்த நியூக்ளியோஃபைலில் அட்டாக் பண்ணும்போது அதில் ஸ்மாலர் குரூப் இருந்துச்சுன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது. பல்கி குரூப் இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ஸ்லோவாகும். ஏன்னா நியூக்ளியோஃபைல் ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா குளோரின் ஃப்ரண்ட் சைடு இருக்கும், குளோரின் இருக்க சைடு அந்த லீவிங் குரூப் இருக்க சைடே அட்டாக் பண்ணால் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ நியூக்ளியோஃபைல் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி பேக் சைடு தான் அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ டெர்ஷரி காம்பவுண்ட் எல்லாமே SN2 ஸ்லோவாகிடும். இதே கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருந்தால் SN1 ஃபாஸ்ட். ஏன்னா நியூக்ளியோஃபைல் வச்சு அட்டாக் பண்ண மாட்டீங்க, அதுவாக அயனைஸ் ஆகும். அதுவாக அயனைஸ் ஆகணும்னா கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கணும். நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் எப்பெல்லாம் அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சாவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம்.
கிளியரா? ஸோ எப்போ சார் அதிகமாக இருக்கும்? ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி. அது மாதிரி ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்க கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். இதெல்லாம் பார்த்துருக்கோம். அரோமேட்டிசிட்டியை வச்சு சொல்லலாம் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும்போது அந்த ப்ளஸ் கார்போகேட்டையானால் அது அரோமேட்டிக்காக மாறுதுன்னா அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த கார்போகேட்டையானால் வந்து அது வந்து உங்களுக்கு ஆன்டி அரோமேட்டிக்காக மாறுதுன்னா அது ரொம்ப அன்ஸ்டேபிள். ஏன்னா ஆன்டி அரோமேட்டிக்லாம் அன்ஸ்டேபிள். சார் எதெல்லாம் அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான்? ஆன்டி அரோமேட்டிக் ஃபார்ம் பண்ணுற கார்போகேட்டையான், வினைல் கார்போகேட்டையான், ஃபினைல் கார்போகேட்டையான். வினைல்னா என்ன சார்? வினைல்னா இந்த டபுள் பாண்ட்லேயே கார்போகேட்டையான் வந்து அது வினைல் கார்போகேட்டையான். ஃபினைல்னா பென்சீனில் உள்ள டபுள் பாண்ட்லேயே இருக்கும். ஏன்னா இதில் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா பை பாண்டு வந்து இப்படி இருந்தால் தான் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி டபுள் பாண்ட்லேயே ப்ளஸ் இருந்தால் அங்கே ரெசனன்ஸ் இருக்காது. ஆக்சுவலாக அந்த கார்போகேட்டையான் ரொம்ப அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஏன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்காது, டீஸ்டெபிளைஸ் தான் ஆகும். புரியுதா? கிளியரா? ஸோ ரொம்ப முக்கியம் இந்த வினைல், ஃபினைல். அப்புறம் இந்த பிரிட்ஜ் ரூல் ஒபே பண்ணுற கார்போகேட்டையான், இதெல்லாம் அன்ஸ்டேபிள். பிரிட்ஜ் ரூல்னா பிரிட்ஜ் ஹெட் கார்பனில் கார்போகேட்டையான் இருந்தால் அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ அதான் பிரிட்ஜ் ரூல். சார் பிரிட்ஜ் ஹெட்டில் எப்படி சார் அப்படின்னா அந்த ஒரே ரிங்கில் 3 கார்பன் கனெக்ட் ஆகிருக்க கார்பன் தான் பிரிட்ஜ் ஹெட். அங்கெல்லாம் ப்ளஸ் வரக்கூடாது. அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த கார்போகேட்டையான் ரொம்ப அன்ஸ்டேபிள், ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். லெஸ் ஸ்டேபிள் கூட சொல்ல முடியாது, அன்ஸ்டேபிள். அது மாதிரி ஆன்டி அரோமேட்டிக் ஒபே பண்ணுற கார்போகேட்டையான்லாம் அன்ஸ்டேபிள். நம்ம ஆன்டி அரோமேட்டிக் படிக்கிறோம் இல்லையா? பாருங்கள், இது சைக்ளிக்காக இருக்குது, பிளேனார் இருக்குது, எல்லாமே sp2 கார்பன். ரெசனன்ஸ் இருக்குது பாருங்கள், சுற்றும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் இப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெசனன்ஸ் இருக்குது. பட் இட் ஒபே 4n ரூல். 4n = 4. ஏன்னா பை எலக்ட்ரான் 4 தானே இருக்குது, 2 2 4. அப்போ n = 1. அப்போ இது 4n ரூல் ஒபே பண்ணுது. அப்போ 4n ரூல் ஒபே பண்ணால் ஆன்டி அரோமேட்டிக். இதே 4n + 2 ரூல் ஒபே பண்ணால் அரோமேட்டிக். அப்போ எதெல்லாம் அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான்? வினைல், ஃபினைல், பிரிட்ஜ் ரூல் ஒபே பண்ணுற கார்போகேட்டையான், அப்புறம் ஆன்டி அரோமேட்டிக் கார்போகேட்டையான், இதெல்லாம் அன்ஸ்டேபிள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரிட்ஜ் ரூலை வச்சு ஒரு தடவை நீட்டில் 2016 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிட்ஜெட் கார்பனில் கார்போகேட்டையான் வந்தாலும் அன்ஸ்டேபிள். ஏன் பிரிட்ஜெட் கார்பனில் டபுள் பாண்டும் வரக்கூடாது, டபுள் பாண்ட் வந்தாலும் அன்ஸ்டேபிள். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பிரிட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கார்போகேட்டையானில் உங்களுக்கு sp2 கார்பனாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் sp2, இதெல்லாம் sp2. அது 120 ஆங்கிளுக்கு அது எக்ஸ்பேண்ட் பண்ணி போக முடியாது. ஏன்னா 3 கார்பன் ஒரே ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால sp2 வந்துச்சுன்னா அது 120க்கு போகணும். அது அதான் ஆல்ரெடி 100. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எவ்வளோ இதில் இருக்குது, 109ல் இருக்குது. sp3 கார்பனாக இருக்குது. இது ப்ளஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கார்போகேட்டையான் SN1 கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடும். அப்போ வந்து ஏன்னா அன்ஸ்டேபிளாக மாறுதுன்னா அது sp2 அட்டைன் பண்ணிடும். அப்போ sp2 அட்டைன் பண்ணிச்சுன்னா ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி வந்துடும். அப்போ 120 ஆங்கிளுக்கு போகணும், அதால் போக முடியாது. இப்போ நார்மலாக இப்படி ஒரு sp3 கார்பன் இருக்குது. இப்போ இது வந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுதுன்னா இது பிரிட்ஜ் ரூல்லாம் ஒபே பண்ணல. அப்போ இது 120 ஆங்கிளுக்கு போயிட முடியும். ஸோ அதுதான் ரீசன். கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதில் எதெல்லாம் அன்ஸ்டேபிள் பாருங்கள். இந்த Cl போனதுக்கப்புறம் பாருங்கள், நான் சொன்ன ஃபினைல் கார்போகேட்டையான் வந்துருச்சு பாருங்கள். அப்போ அது அன்ஸ்டேபிள். இது பாருங்க, பென்சாயில் கார்போகேட்டையான் Cl போனதுக்கு ஸ்டெபிளைஸ்டு பை ரெசனன்ஸ் எஃபெக்ட். அந்த சொன்ன அந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கு பாருங்க, நிறையவே இருக்கு பாருங்க. ரெசனன்ஸ் எஃபெக்ட் நிறைய டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ ஆக்சுவலாக இதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இது போவே போகாது. பட் இது கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. எது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. கரெக்ட் அபவுட் SN1 ரியாக்டிவிட்டி கேட்குறாங்க. பாருங்க, இதில் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கு, பட் இது ஆன்டி அரோமேட்டிக். Cl போனதுக்கு அப்புறம் தான் இது ஆன்டி அரோமேட்டிக். Cl போகிறதுக்கு முன்னாடி இதில் ரெசனன்ஸ் கிடையாது பாருங்க, sp3 கார்பனாக இருக்கு. இது நான் அரோமேட்டிக். அதாவது பரவாயில்ல, Cl போனதுக்கு அப்புறம் ப்ளஸ் ஃபார்ம் பண்ணுறது ஆன்டி அரோமேட்டிக். நான் தான் சொல்லியிருக்கேன், ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருந்தாலும் ஆன்டி அரோமேட்டிக் ஒபே பண்ணால் அது அன்ஸ்டேபிள். இதில் ரெசனன்ஸ் எஃபெக்டே இல்லை, ரெசனன்ஸ் எஃபெக்டே இதில் இல்லை. ஆனால் இதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு, மோர் ஸ்டேபிள். கிளியராக புரியுதா? அப்போ இதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இது ரொம்ப அன்ஸ்டேபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, Cl போனதுக்கு அப்புறம் பிரிட்ஜ் ரூல் ஒபே பண்ணுது. பிரிட்ஜ் ரூல் ஒபே பண்ணால் அன்ஸ்டேபிள். அப்போ இதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ எல்லாத்துலேயுமே செகண்ட் ஒன் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. தேர்ட் ஒன் பாருங்க, Cl போனதுக்கப்புறம் செகண்டரி கார்போகேட்டையான், இதுவும் செகண்டரி. ஆனால் இது வினைல் கார்போகேட்டையான், ஹைலி அன்ஸ்டேபிள். ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்காது, பட் இங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் ரெண்டு சைடுமே இருக்கும். பட் இது ரெசனன்ஸ் எஃபெக்ட் இல்லாதனால இந்த பை பாண்ட் ஆக்சுவலாக ஸ்டெபிளைஸ் பண்ண முடியாது, அப்போ டீஸ்டெபிளைஸ் தான் பண்ணும். ஏன்னா sp2 கார்பனுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் S கேரக்டர் அதிகமாக இருக்கும், எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சி இழுக்க தான் செய்யும். பாசிபிள் இருந்தால் ஸ்டெபிளைஸ் பண்ணிடும், அதான் ரெசனன்ஸ் எஃபெக்டே இங்கே வர முடியாது, அப்போ டீஸ்டெபிளைஸ் தான் பண்ணும். ஸோ அப்போ இதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ SN1 கேட்டாவே ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு NCERT பேஸ்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரூல், ஆன்டி அரோமேட்டிக், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது. ஜென்ரலாக நார்மலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஜேஇயில் கேட்பாங்க, நீட்டில் கேட்க மாட்டாங்க. பட் நீட்டில் 2016 பிரிட்ஜ் ரூல் ஒபே பண்ணியெல்லாம் கேட்டிருக்காங்க, பிரிட்ஜ் ரூலை பேஸ் பண்ணி. ஸோ அதை பார்த்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்தது. நம்மளோட கொஸ்டின் பேப்பரை எடுத்து 2000
2023 அதான் இப்போ முடிஞ்ச 2023 2022 பேப்பரை பக்கத்தில் வச்சுக்கோங்க, நம்ம பேப்பரையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படியே அதே பேட்டர்னில் தான் இருக்கும், அந்த லெவல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே குட். இப்போ அடுத்து போகலாம். ஸோ ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் டி இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் பாருங்கள், டி கேட்குறாங்க. ஸோ இதே மாடலில் பார்த்தீங்கன்னா நீட் 2023 கொஸ்டின்ஸ் இருக்குது. டி என்ன, பி என்ன, சி என்ன, இந்த மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸில் ரொம்ப ஈஸி தான். இது ஃபஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருப்போம். SOCl2 அப்படிங்கிற ரியேஜன். இந்த ரியேஜன் வந்து OHCl மாற்றும். இந்த ரியேஜன் PCl5 PCl3 மாதிரி, ஆனால் இது பவர்ஃபுல், ஏன்னா பை ப்ராடக்ட்ஸ் வந்து கேஸு. இப்போ OHCl மாறிடும். அடுத்து வந்து NaCN. NaCN போட்டிங்கன்னா SN2 நடக்கும். இதுக்கு பேர் SN9 சொல்லுவோம். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இன்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு பேர் SN2 ரியாக்ஷன். இது பேக் சைடு போய் அட்டாக் பண்ணும். பிரைமரி ஹாலைட்னால ஈஸியாக நடக்கும். அடுத்து வந்து ஒரு சயனைடை பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ், பார்ஷியல் வாட்டர் அப்படின்னா வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணும். ஜென்ரலாக சயனைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். சயனைடு தண்ணி எழுதி ஊற்றுனீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். இங்கே பார்ஷியல்னா 1 மோல் வாட்டர்னு அர்த்தம். அப்போ ஒரு சயனைடை பார்ஷியலாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமைடு தான் கிடைக்கும், ஆசிட் கிடைக்காது. ஸோ இதோட மெக்கானிசம்லாம் படிக்கணும்னா நம்ம டீட்டெயிலாக கிளாஸ் அட்டன் பண்ணால் தெரியும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியும். இங்கே வந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஷனால நம்ம உனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு சைனைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் ஆசிட் தான், பார்ஷியல்னு கொடுத்துட்டாங்கன்னா அமைடோட ஸ்டாப் ஆகும். இது NCERT புக்லேயே இருக்கும். அமைடில் பாருங்கள், ஐ மீன் அமைன்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அதில் பாருங்கள் இருக்கும். புக் பேக்கில் இந்த கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அமைடோட ஸ்டாப் ஆகும். வெறும் ஹைட்ரோலைசிஸ் கொடுத்தா ஆசிட் போயிடும். அப்போ உங்களுக்கு அமைடு. இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் போடும்போது கார்பனை கரெக்டாக எண்ணிக்கங்க. 4 கார்பன் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ரியேஜன் போட்டிங்கன்னா NaOBr. இந்த ரியேஜன் என்னன்னா ஹாஃப்மேன் புரோமமைடுன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் ரியாக்ஷன் அப்ளிகபிள் ஃபார் பிரைமரி அமைடு. இதான் பிரைமரி அமைடு. பாருங்க NH2 இருக்கு, CO இருக்கு, பிரைமரி அமைடு. செகண்டரி டெர்ஷரி அமைடுக்குலாம் இது அப்ளிகபிள் கிடையாது. இங்கே NH இருந்தால் அப்ளிகபிள் கிடையாது, N இருந்தால் அதுவும் அமைடு தான், பட் அப்ளிகபிள் கிடையாது. பிரைமரி, அதுக்கு ரீசன்லாம் இருக்கு. இது பிரைமரி அமைடு தான். அப்போ பிரைமரி அமைடு ஹாஃப்மேன் போகும். இதில் என்ன நடக்கும்னா இந்த CO குரூப் லாஸ் ஆகிடும். இதான் ஹாஃப்மேனோட இம்பார்ட். அது Na2CO3 போயிடும். அதோட மெக்கானிசம் நல்லா ஸ்டடி பண்ணோம்னா கிளியராக புரியும். அப்போ அந்த CO குரூப் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். ஸோ அப்போ ப்ரொபைலமின் தான் ஆன்சர். ஸோ அந்த ப்ரொபைலமின் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கன்வர்ஷன் கேட்டாங்கன்னா ஆப்ஷனை வச்சு நம்ம போட முடியாது. என்ன பண்ணணும்னா, நம்ம கன்வர்ஷன் கேட்டாங்கன்னா ஒவ்வொரு இதையும் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஆப்ஷனுக்கே போகாதீங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கிளியராக இருக்கும்.